Hi friends, welcome to AI Smart Tamil tutorial. இந்த tutorialல நம்ம parallax 3D effect எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் எடுத்துக்கலாம். அந்த இமேஜில் நான் ஒரு இமேஜ் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம ஒரு குறிப்பிட்ட லேயர் தனித்தனியாக கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு லேயராக இந்த ஒரு மனுஷன் நிற்கிற மாதிரி ஒரு லேயர், அப்புறம் முன்னாடி இருக்கிற அந்த ராக்ஸ் பாறை பக்கத்தில் இருக்கிற செடி அது ஒரு லேயர், அப்புறம் பின்னாடி பேக்ரவுண்டு ஒரு லேயர். இது மாதிரி தனித்தனியாக கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை வச்சு ஆஃப்டர் எஃபெக்டில் பேரலாக்ஸ் 3D எஃபெக்ட்டு எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஆஃப்டர் எஃபெக்ட்குள்ளே நம்ம வந்தாச்சு. இப்போ நம்மளோட இமேஜ் ஃபோட்டோஷாப்பில் தனித்தனி லேயராக கட் பண்ணி வச்சுருக்கிற இமேஜை நம்ம உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கலாம். அந்த இமேஜை டெஸ்க்டாப்பில் பேரலாக்ஸுங்கிற ஒரு ஃபோல்டர்லேருந்து எடுக்கிறேன். இதில் இம்போர்ட் பண்ணும்போது இந்த மாதிரி இம்போர்ட் கைண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதில் கம்போசிஷன் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அது லேயர் ஆப்ஷனில் எடிட்டபிள் லேயர் ஸ்டைல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு ஓகே, இப்போ இம்போர்ட் ஆகிடுச்சு. இந்த காம்போசிஷனை இந்த இமேஜோட காம்போசிஷனை எடுத்து நம்ம டைம்லைனில் வைப்போம். டைம்லைனில் வச்சுட்டு ஓகே, நெக்ஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணோம்னா டபுள் கிளிக் பண்ணோம்னா ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்மளோட இந்த ஒவ்வொரு லேயர் தனித்தனியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த லேயர் 4 லேயர் இருக்குது. அதையுமே 3Dயில் கொண்டு வந்துருக்கோம். 3Dயில் மாற்றிக்கோங்க. அப்படி உங்களுக்கு இந்த 3D சிம்பிள் இங்கே காட்டலை அப்படின்னா இந்த டாகிள் ஸ்விட்ச் மோடு அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 3D சிம்பிள் இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம இந்த ஆக்டிவ் கேமரா வியூன்னு இங்கே உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கும். இதில் டாப் வியூ, அதாவது நம்ம கேமரா எடிட் பண்ணுறதுங்கிறதுக்காக இந்த டாப் வியூ வச்சுக்கலாம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 1 வியூன்னு இருக்கும், செலக்ட் வியூ லே அவுட்டு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா 2 வியூஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் 2 வியூ வந்துடும். ஒரு வியூ நம்ம கேமரா எடிட் பண்ணுறதுக்காகவும் இன்னொரு வியூ ப்ரிவ்யூ பார்க்கறதுக்காகவும் நம்ம இதை வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இதை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். இப்போது இந்த லேயர்ஸ் எல்லாத்தையும் நம்ம பொசிஷன் மாற்றி வைக்கணும். அதாவது நம்ம டாப் வியூவிலேருந்து பார்க்கும்போது ஒவ்வொரு லேயரும் எங்கெங்கே இருக்கணும், எந்தெந்த பொசிஷனில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே செட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த பேக்ரவுண்ட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இது அந்த பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் லேயர், இது நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன், இதை டெலீட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ 3 லேயர் இருக்குது. ஒன்று அந்த மனுஷன் ஒரு மேன் நிற்கிற மாதிரி இருக்குது. ரெண்டாவது அந்த கீழே இருக்கிற அந்த பாறை செடி அது. மூணாவது பின்னாடி இருக்கிற அந்த பேக்ரவுண்ட். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த கடைசியில் இந்த பேக்ரவுண்ட் லேயரை நம்ம இந்த டாப் ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது எந்த பொசிஷனில் வைக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி கொஞ்சம் பின்னாடி தள்ளிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பேக்ரவுண்ட் பின்னாடி, அதாவது ஃப்ரண்ட்லேருந்து ரொம்ப பின்னாடி போயிடுச்சு. பின்னாடி போனதுனால நமக்கு சைடில் எல்லாம் கேப் இருக்கும். அதை ஃபில் பண்ணுறதுக்காக உங்கள் கீபோர்டில் எஸ் அமுக்குனிங்கன்னா ஸ்கேல் ஆப்ஷன் வரும். ஸ்கேல் பண்ணி இதை கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம். ஓகே, செகண்ட் இந்த லேயர் 2 லேயரை அதே மாதிரியே கேமரா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போய் கேமரா சொன்ன பொசிஷனில்
கொஞ்சம் இதை ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாம், நல்லா முன்னாடி இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த முதல் லேயரை அதே மாதிரி முன்னாடி கொண்டு வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து நம்ம ஏற்கனவே அந்த செகண்ட் லேயர் வச்ச இடத்துலேயே விட்டுருவோம். அப்படி வைக்கும்போது கரெக்டாக அந்த காலெல்லாம் அதே பொசிஷனில் இருக்கிற மாதிரி செட் ஆகிக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம ஒரு நியூ கேமரா ஆட் பண்ணலாம். அனிமேஷனுக்காக நியூ கேமரா, இது 24mm நான் வச்சுக்கிறேன். ஓகே கொடுத்துக்கலாம். இப்போது இந்த கேமரா ஃப்ரண்ட்டில் இருக்கும்போது பாருங்கள், இந்த இப்படி இந்த இடத்துல இது ஒரு ஏகமாக்கமாக இருக்குங்களா, இந்த ஒய் ஆக்சிஸை ஃப்ரண்ட்டில் முன்னாடி பின்னாடி நிறுத்தும்போது நமக்கு அந்த கேமரா மூமெண்ட் தெரியும். இதை நம்ம ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கோம்ல, அந்த இடத்துல இங்கே கொண்டு வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு எண்டு. அதாவது ஒரு 10 செகண்ட் வீடியோ இருக்குன்னா லாஸ்ட்டில் இங்கே எண்டு முடிகிற இடத்துல இந்த கேமரா இப்படி வரும்போது நமக்கு வியூ பார்க்க இப்படி தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணலான்னா, இந்த பேக்ரவுண்ட் இப்போ சின்னதாக இருக்குது, அதை பெருசு பண்ணிக்கலாம். இந்த பேக்ரவுண்ட் லேயரை ஸ்கேல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்கேல் வந்துடும். ஸ்கேல் வந்துட்டு இந்த லேயரை பெருசு பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, இப்போ கேமராவை கிளிக் பண்ணி கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். கேமராவை கிளிக் பண்ணி அந்த பொசிஷனை முன்னாடி எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கேமரா மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் தெரியும். இப்போது நம்ம இந்த இடம் வரைக்கும் தான் லாஸ்ட்டாக இமேஜ் வச்சுருப்போம், பொசிஷன் வச்சுருப்போம். அதை தாண்டி போனோம்னா நமக்கு பின்னாடி பார்த்துக்கிறோம். ஓகேங்களா, அதனால் அந்த இடத்துக்கிட்ட மட்டும் இதுதான் நமக்கு தேவையான வியூ. ஸோ இதோட நிப்பாட்டிக்கலாம். இப்போது கேமராவோட பொசிஷன் நம்ம கண்ட்ரோல் அனிமேஷன் கொடுக்கறது மூலயமா, கீ ஃப்ரேம் செட் பண்ணுறது மூலயமா நம்ம ஒரு சூப்பரான ஒரு அனிமேஷனை க்ரியேட் பண்ணலாம். ஓகே, உங்கள் கீபோர்டில் பி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பி அதில் இந்த டைம் லைன் பி ஃபஸ்ட்டில் வச்சுக்கோங்க. டைம் இண்டிகேட்டரை இப்படி ஃபஸ்ட்டில் வச்சுக்கோங்க. இப்போது பொசிஷனில் ஸ்டாப் வாட்ச் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கேமராவை முன்னாடி இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, ஃப்ரண்ட்டில் வச்சுட்டோம். இப்போ இங்கேருந்து எனக்கு அப்படியே கேமரா பின்னாடி வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது, நான் இங்கே வச்சுட்டேன். இப்போது இந்த டைம் இண்டிகேட்டரை இப்படி லாஸ்ட்டில் கடைசியில் வச்சுட்டு அப்படியே கேமராவை நான் பின்னாடி கொண்டு வரேன். ஓகே, இது வரைக்கும் போதும். இப்போது நமக்கு ஒரு அனிமேஷன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது நல்லாயிருக்கு. இப்போது எனக்கு இது இங்கேருந்து இங்கே வர்றப்ப இந்த பொசிஷன் அந்த மனுஷன் வர்றப்ப அவருக்கு பின்னாடி இருந்து இங்கேருந்து வருது இல்லையா, அது நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலான்னு நினைக்கிறேன். இங்கேருந்து வர்றது அவர் வலது கையில் கேமரா வச்சுருக்காங்க, அந்த கேமராலேருந்து வெளியே வர்ற மாதிரி நான் பிளான் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இங்கேருந்து இந்த கேமராவோட எக்ஸ் ஆக்சிஸ் இதை கொஞ்சம் அப்படி நோத்திக்கலாம். கொஞ்சம் நோத்திட்டு பின்னாடி வந்தோம்னா உங்களுக்கு தெரியும் இந்த கையிலேருந்து வர்றது. இப்போது ஃபுல்லாக பின்னாடி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும்
ஓகே, நல்லாயிருக்கு. இதை ஃபுல் வியூவில் நம்ம வச்சு பார்க்கலாம். நமக்கு ஒரு சூப்பரான பேரலாக்ஸ் 3D அனிமேஷன் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது இதுக்கு ஒரு ஸ்னோ பார்ட்டிக்கிள் கொடுத்தா நல்லாயிருக்குன்னு தோணுது. வாங்க அது எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். உங்கள் ப்ராஜெக்ட் விண்டோவில் இம்போர்ட் ஃபைல், ஒரு வீடியோ இருக்குது, ஒரு ஸ்னோ ஓவர்லே வீடியோ இருக்குது. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்னோ வீடியோவை நம்ம இங்கே மேலே ஃபஸ்ட்டில் கொண்டு வச்சுக்கலாம். இது சின்னதாக இருக்குது, ஸோ இதை வந்து நம்ம பெருசாக்கிக்கலாம். நம்ம ஸ்க்ரீன் கரெக்டாக செட் ஆகிற மாதிரி பெருசாக வச்சுக்கலாம். உங்கள் கீபோர்டில் எஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஸ்கேல் ஆப்ஷன் வந்துடும், இதை வச்சு பெருசு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதை வந்து இந்த டாகிள் ஸ்விட்சை இது கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், மோடு. இந்த மோடில் நீங்கள் ஸ்க்ரீன் வச்சுக்கலாம். ஸ்க்ரீன் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்னோ ஸ்ப்ரேயோட ஒரு பேரலாக்ஸ் பார்ட்டிக்கிள் அனிமேஷன், பேரலாக்ஸ் 3D அனிமேஷன் கிரியேட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஆஃப்டர் எஃபெக்ட் தமிழ் டுட்டோரியல்ஸ் உங்களுக்கு வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.